Good morning students, 9th standard social science from geography unit 1. The lesson name is lithosphere and endogenetic process. Lithosphere na நிலக்கோளத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம். அதனுடைய புவியியல் அகச்செயல்பாடுகளை பத்தியும் இப்ப இந்த லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First learning objectivesல to know about the spheres of the earth. அதாவது பூமியினுடைய ஸ்பியர்ஸ், அதாவது 4 லேயர்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். டு இல்லஸ்ட்ரேட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், புவியினுடைய உள் கட்டமைப்புகளை பத்தி நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் டு ஸ்டடி த ராக் டைப்ஸ் அண்ட் இட்ஸ் சைக்கிள், அதாவது பாறைகள்னா என்ன, அதனுடைய வகைகள், அதனுடைய சுழற்சியை பற்றி நம்ம பார்க்க போறோம். டு எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் த எர்த், அதாவது பூமியினுடைய இன்டர்னல் ப்ராசஸ்னா உள்ளார என்ன செயல்பாடுகள் நடக்குது அப்படின்றத விளக்கமா பார்க்க போறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் எர்த் குவாக்ஸ் அண்ட் வல்கானோ, எர்த் குவாக்ஸ்னா நிலநடுக்கம், வல்கானாஸ்னா எரிமலைகள், இதனுடைய செயல்பாடுகளை பத்தி இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பியர் ஆஃப் த எர்த். பாத்தீங்கன்னா ஸ்பியர் ஆஃப் த எர்த்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் பார்த்தீங்கன்னா நிலக்கோளம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் அட்மாஸ்பியர். எர்த்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய லேயர் ஃபுல்லா என்ன இருக்கும்னா கேசியஸ் ஃபார்மா இருக்கும், அதாவது வாயு கோளம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர்னா நீர்க்கோளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயர்ஸும் இருக்கக்கூடிய இன்னொரு லேயர் தான் பயோஸ்பியர். இந்த பயோஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா உயிரினங்கள்ல வாழக்கூடிய ஒரு லேயர். அதுல லித்தோஸ்பியர் இருக்கும், அட்மாஸ்பியர் இருக்கும், ஹைட்ரோஸ்பியர், அதுல நீர் இருக்கும், நிலம் இருக்கும், வாயு இருக்கும். இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்பியர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர். ஸோ ஸ்பியர் ஆஃப் த எர்த்ன்றது ஒரு 2 மார்க்ல வரும், இதை நல்லா பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்னா புவியினுடைய உள் கட்டமைப்பை பத்தி விளக்கமா நம்ம பார்க்க போறோம். இந்த பிக்சரை பாருங்க, புவியினுக்குள்ளார எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்னா புவியினுடைய கட்டமைப்பு. ஃபர்ஸ்ட் உள்ளார உள் கட்டமைப்புல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க லேயர்ஸ் இந்த பிக்சர்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க பிக்சர்ல உள்ளார இருக்கிறது என்னன்னா இன்னர் கோர். அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற ஒரு லேயர் இருக்கு, அது என்னன்னா அவுட்டர் கோர். அதுக்கு மேலே 2 லேயர் இருக்கு பாருங்க நடுவில், அது மேண்டில், லோவர் மேண்டில். அதுக்கு மேலே இருக்கிறது அப்பர் மேண்டில். மேலே இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, அதுதான் கிரஸ்ட்டுங்க. இந்த கிரஸ்ட்ல வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. முக்கியமாக என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ட்ரோபோஸ்பியர் இருக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு, மெசோஸ்பியர் இருக்கு, தெர்மோஸ்பியர் இருக்கு, லாஸ்ட்ல என்ன ஸ்பியர் இருக்கு, எக்ஸோஸ்பியர் இருக்கு. ஓகேவா? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த கிரஸ்ட்ல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு. ட்ரோபோஸ்பியர்னா கீழடுக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா கீழடுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதால மேலடுக்கு. அடுத்தது மெசோஸ்பியர், இங்கே இருக்கிறது லேயர் வந்து மெசோஸ்பியர். மெசோஸ்பியர்னா இடையடுக்கு. தெர்மாஸ்பியர் வெப்ப அடுக்கு. எக்ஸாஸ்பியர் வெளி அடுக்கு. அப்போ கிரஸ்ட்டை நிறைய வகையாக அதையும் பிரிக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளார என்ன எர்த்தினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கோரில் 2 டைப் இருக்கு, இன்னர் கோர், அவுட்டர் கோர். மேண்டில 2ஆ பிரிக்கிறாங்க, லோவர் மேண்டில், அப்பர் மேண்டில். கிரஸ்ட்னு ஒன்று இருக்கு, அந்த கிரஸ்ட்டை எத்தனை லேயர்ஸாக பிரிக்கிறாங்கன்றத நம்ம அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரஸ்ட்ல இருக்கு இல்லையா, இங்க இருக்க கிரஸ்ட், த மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் கிரஸ்ட் சியால் ஆர் சிலிக்கா அண்ட் அலுமினியம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த கிரஸ்ட்ல சியால் இருக்குன்றாங்க. சியால் மட்டும் இல்லை, சிமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. அந்த சியால்னா என்ன, சிமானா என்ன? சியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிலிக்கா. நெக்ஸ்ட் ஏஎல்னா அலுமினியம். இந்த சிலிக்கால இருக்க ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸும் அலுமினியத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸும் எடுத்து தான் சியால்ன்ற ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் சிமா, அந்த கிரஸ்டில் இன்னொன்று இருக்கிறது என்னன்னா சிமா. சிமாவுடைய ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் பார்த்தீங்கன்னா அதே தான் சிலிக்கா.
MAனா மெக்னீசியம். அப்போ சிலிக்கா மெக்னீசியம் அதை ஜாயின் பண்ணி ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுதான் சிமா. அப்போ கிரஸ்டில் என்ன இருக்குன்னா சியாலும் சிமாவும் இருக்கு அப்படின்றாங்க. Crust is the outer layer of the earth. Crust பார்த்தீங்கன்னா outer layer, பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. Where we live, அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாழறோம். It is the skin of our earth. நம்மளுடைய earthக்கு அது ஒரு skin போல கவர் பண்ணி இருக்கு. Which ranges between 5 to 30 kilometers. இதனுடைய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்களாங்க. It is the solid and rigid layer of the earth. இது எப்படி இருக்கு, சாலிட் திட்டமா இருக்கு, அப்படியே இறுக்கமா இருக்கு, ரிஜிட்னா இறுக்கமா இருக்கு அப்படின்றாங்க. The crust is classified as, இந்த crust எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, கான்டினென்டல் crust, இன்னொன்னு ஓஷானிக் crust, ரெண்டா பிரிக்கிறாங்க. கான்டினென்டல் crustனா இஸ் மேட் அப் ஆஃப் சியால், சியாலால உருவாக்கி இருக்கு, அதாவது இதுல சிலிக்காவும் அலுமினியமும் அதிகமா இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓஷானிக் crust இஸ் மேட் அப் ஆஃப் சிமா, சிமானா சிலிக்காவும் மெக்னீசியமும் இதுல அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்ல நம்ம பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது என்னன்னா மேண்டில். இது ரெண்டும் கோரு, இது இன்னர் கோர் அவுட்டர் கோர். இப்ப பார்க்க போறது இந்த 2 லேயர்ஸ் மேண்டில். ஓகேவா? மேண்டில் த இன்டீரியர் பார்ட், அதாவது உள்ளார இருக்கக்கூடிய ஒரு பார்ட், புரியுதா? பெனித் த கிரஸ்ட், கிரஸ்ட் இங்க இருக்குன்னா அதுக்கு அடியில இருக்கு அப்படின்றாங்க. பெனித் த கிரஸ்ட்னா கிரஸ்டுக்கு அடியில இருக்கு, நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. which is about 2900 kilometer thick rocks. இதனுடைய ராக் பாத்தீங்கன்னா 2900 திக்கா இருக்கும்னு சொல்றாங்க. ஆர் இன் மோல்டன் ஃபார்ம்ல இருக்கும். this molten rock inside the earth, இதுக்குள்ளார இருக்கு இல்லையா, is called magma. அது எப்படி இருக்கும்னா ஒரு நெருப்பு குழம்பு பாறை மாதிரி இருக்கும், பயங்கர ஹீட்டா நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கும்ன்றாங்க. இதுதான் மேண்டில். மேண்டில ரெண்டா பிரிக்கிறாங்க, லோவர் மேண்டில், அப்பர் மேண்டில். இது எங்க இருக்குன்னு சொல்றாங்க, பெனித் த கிரஸ்ட், கிரஸ்டுக்கு அடியில இருக்கும் சொல்றாங்க, அதுக்கு பேர் தான் மேண்டில்ன்றாங்க. which is about 2900 kilometer திக் ராக்ஸ்ன்றாங்க, அதனுடைய தடிமன் இவ்வளவு இருக்குன்றாங்க. இதுதான் இதுல இருக்கிறது முக்கியமானது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோர். கோர்னா உள்ளார இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பூமிக்குள்ளார இருக்கக்கூடிய லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. The core is the innermost, அடியில உள்ளார இருக்கக்கூடியது, and hottest layer, பயங்கர வெப்பமா இருக்கக்கூடிய ஒரு லேயர் ஆஃப் த earth, which lies below the mantle. இது எதுக்கு அடியில இருக்கு, கீழே இருக்குன்னா மேண்டிலுக்கு கீழே இருக்கு. It is composed mainly of nickel, அதாவது நிக்கலால கம்போஸ் ஆகிருக்கு. நிக்கல்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா எண்ணெய், அதுக்கப்புறம் அயன், அயனுடைய நிக்கலும் சாரி இதுல மெயினா கம்போஸ் ஆகிருக்கிறது என்னன்னா நிக்கலும் அயனும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என் நைஃப்ன்றாங்க. NIனா நிக்கல்ல இருந்து வரக்கூடிய 2 லெட்டர், FEனா அயனுடைய கெமிஸ்ட்ரி டேர்ம் இருக்கு இல்லையா, அதனுடைய கெமிஸ்ட்ரி டேர்ம் பார்த்தீங்கன்னா FE. அயனுக்கு IRன்னு எடுக்கக்கூடாது, சரியா? அதனுடைய கெமிஸ்ட்ரி டேர்ம், அயனுடைய கெமிஸ்ட்ரி டேர்ம் பார்த்தீங்கன்னா FE. அப்ப நிக்கல்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸும் அயன்ல இருக்கிற FE அண்ட் அந்த கெமிக்கல் டேர்மும் ஜாயின் பண்ணா ஒரு வேர்டை நம்ம ஃபார்ம் பண்றோம், அதுக்கு பேர் தான் நைஃப், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the core is divided into solid inner core and liquid outer core. அதை 2 வகையா பிரிக்கிறாங்க. சாலிட் இன்னர் கோர், உள்ளார கெட்டியா திடமா இருக்கக்கூடிய ஒரு பொருள், லிக்யூடா பயங்கர ஹாட்டா நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிக்யூட் ஐட்டம். The presence of large quantities of iron in the core is responsible for the earth gravitational force. இதுக்குள்ளார இந்த கோர்க்குள்ளார என்ன இருக்கா, எக்கச்சக்கமான அயன் இருக்காங்க, அயன் கண்டக்ட் பயங்கரமா இருக்கான், இரும்பு. அதனாலதான் இதுதான் இந்த கோர் தான் என்ன சொல்றாங்க, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு காரணம். காந்தப்புலம் இருக்கிறதுக்கு, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கோர்ல இருக்கக்கூடிய அயன் தான், லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், டு ஸ்டடி த ராக். ராக்கை பத்தி இப்ப நம்ம படிக்க போறோம். The crust is a storehouse of rock. அதாவது ராக்கினுடைய உறைவிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா crust, புவியினுடைய மேலோடு இருக்கு இல்லையா, அதுதான் பாறைகளினுடைய உறைவிடம். அண்ட் அக்ரிகேட் ஆஃப் மினரல்ஸ், அதாவது
தாதுக்களின் கலவை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக் வந்து தாதுக்களின் கலவைன்னு சொல்றாங்க. And aggregate of minerals on the earth's crust is called rock. பூமி மேல புவி மேலோட்டுல ஒரு தாதுக்களினுடைய கலவை இருக்கு, அதுதான் ராக். It may be hard and compact like granite. இது எப்படி இருக்குமா, கிரானைட் மாதிரி ஹார்டாகவும் இருக்கும். Or soft as clay, களிமண் மாதிரி மென்மையாகவும் இருக்கும். Or loose as sand, மணல் மாதிரி துகள்களாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ராக், அதாவது ராக்ல எத்தனை வகைகள் இருக்கு. பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன், அதனுடைய அமைப்பை வச்சு ராக்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அஸ் எக்னியஸ், அதாவது தீப்பாறைகள், செடிமெண்டரி படிவு பாறைகள், அண்ட் மெட்டாமார்பிக். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ், இது எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இது வந்து இக்னியஸ் ராக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடிமெண்டரி ராக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ். அப்போ டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இக்னியஸ் ராக், செடிமெண்டரி ராக் அண்ட் மெட்டாமார்பிக் ராக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா igneous ராக்ஸை பற்றி பார்ப்போம். igneous rocks and the word igneous is derived from the Latin word ignis meaning fire. அதாவது லாட்டின் வேர்டு ignisல இருந்து வருது. அதோடைய மீனிங் என்னன்னா ஃபயர்னா நெருப்புன்னு சொல்றாங்க. The interior of the earth contains very hot molten material called magma. அதாவது பூமிக்கு அடியில் பயங்கரமான நெருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா மேக்மா. when the magma reaches the earth's surface, அந்த மேக்மா அதாவது எர்த் சர்ஃபேஸ் மேலே பூமிக்கு மேலே வரும்போது it is referred to as lava. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, லாவா. The lava on the surface cools down and gets solidified as rocks called igneous rocks. அந்த லாவா வெளிக்காற்றுலாம் பட்டதுக்கு அப்புறம் கூல் டவுன் ஆகுது அண்ட் கெட்ஸ் சாலிடிஃபைடுனா ஒரு கடினமான ஒரு பாறையா மாறுது. இதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்க, igneous rocks. கிரானைட், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் அண்ட் பசால்ட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் such rocks. இதுக்கு எக்ஸாம்பிள் igneous ராக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரானைட், பசால்ட். நெக்ஸ்ட் igneous rocks ஆர் ஆல்சோ கால்ட் பிரைமரி ஆர் மதர் ராக். அதாவது igneous ராக்ஸை பிரைமரி ராக்ஸ்ன்னு சொல்றாங்க, இல்லாட்டினா மதர் ராக்ஸ்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆல் அதர் ராக்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி derived from the igneous rocks. எதுல இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பாறைகள்லாம் இந்த igneous ராக்ஸ்ல இருந்து வர்றதால இதுக்கு பிரைமரி ராக் ஆர் மதர் ராக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த செடிமெண்டரி ராக்ஸ். செடிமெண்டரினா படிவு பாறையை பற்றி பார்க்க போகிறோம். The sedimentary rocks are named after the Latin word sediment meaning settle. Sedimentனா செட்டில்னு அர்த்தம். Rivers, glaciers and winds carry bits of rock. சின்ன சின்ன ராக்கெல்லாம் என்ன பண்ணுது, இந்த ஏஜென்ட்னா இந்த ரிவர்ஸு, கிளேஷியர்ஸு, விண்ட் எல்லாம் கொண்டு வருது, புரியுதா. அண்ட் சாயில் அண்ட் டெபாசிட் them in a layer. ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் பண்ணிகிட்டே வருது, லேயராக டெபாசிட் பண்ணிக்கிட்டே வருது. ஆஃப்டர் எ ஃபியூ மில்லியன் இயர்ஸ், பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு, தீஸ் டெபாசிட்ஸ் ஹார்டன் இன்டு கம்பேக்டட் ராக்ஸ். இது அப்படியே டெபாசிட் ஆக ஆக இப்படி பயங்கர ஹார்டான கடினமான ஒரு பொருளாக மாறுது. அண்ட் ஆர் கால்டு செடிமெண்டரி ராக்ஸ். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா செடிமெண்டரி ராக்ஸ். இது மட்டும் இல்லை, த பாடிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தட் ஃபால் ஆன் த டெபாசிட்ஸ் கெட் எம்பெடட் in the layers and form fossils. அதாவது dead animals, decaying plants, இதெல்லாமே அழிஞ்சு செடிமெண்ட் ஆகி என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா form fossils and sand stone, மணல் பாறைகள், limestone சுண்ணாம்பு பாறை, சாக்கு சுண்ணாம்பு, ஜிப்சம் கோல் நிலக்கரி அண்ட் காங்க்ளோமெரேட்டா கூட்டு பாறைகள் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செடிமெண்டரி ராக்ஸ். இதெல்லாமே செடிமெண்டரி ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ், உருமாறிய பாறைகள். The term metamorphic is derived from the word metamorphosis. அதாவது இந்த வார்த்தை எதுல இருந்து வந்திருக்கு, மெட்டாமார்பிசிஸ்ன்றதுல இருந்து வந்திருக்கு, which means change of form. அதாவது அதனுடைய உருவத்தை மாத்திக்கிச்சு அப்படின்றாங்க. when igneous or sedimentary rocks are subjected to extreme heat and pressure,
they undergo a complete change in their form and character. அதாவது இது எதுலேருந்து வந்ததுன்னா எக்னியஸ் ராக்லேருந்து வந்திருக்கலாம், செடிமெண்டரி ராக்லேருந்து வந்திருக்கலாம். உருண்டு வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்கறதாலையும் அதிகமான ஹீட் கொடுக்கறதாலையும் அதனோட ஃபுல்லாக என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. அதனுடைய ஃபார்மேஷன் அப்பியரன்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி கேரக்டரும் சேஞ்ச் ஆகுது, அதனுடைய உருவமும் சேஞ்ச் ஆகுதுன்றாங்க. இதுக்கு பேர் தான் மெட்டாமார்பிக் ராக்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.